என்ன சொல்றீங்க? எங்க இருக்கா? அவ ஒரு பழைய ஃபேக்டரியோட குடோன்ல இருக்கா. நீங்க சீக்கிரமா வாங்க. அவ அங்க இருந்து போயிட்டானா அப்புறம் ஷரத், பிரதாப், காலை வாங்க போலாம். சிமோனிகா எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு தடவை அபிய கொல்றதுக்கு நீ முயற்சி பண்ணிருக்க? எவ்வளவு தடவை உன் வழியில குறுக்கிடுறான்னு பிரக்யாவை கொல்ல முயற்சி பண்ணிருக்க? உன்னால முடியல இல்ல? என்னோட அபிக்கு கவசமா பிரக்யாவோட அன்பு இருக்கு. அப்புறம் பிரக்யாவுக்கு கவசமா அவளோட தாலி இருக்கு. கடவுளோட ஆசீர்வாதத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், எப்போ அவங்க கூடவே இருக்கு. அப்புறம் இந்த தடவை அவங்களோட பாட்டியான நானும் துணையா இருக்கேன். இங்க பாரு, நீ அவங்கள நெருங்க முடியாது. உன்னோட நிழல் கூட அவங்க மேல பட விட மாட்டேன். என்னோட அபிய நீ ஜெயிலுக்கு அனுப்புன இரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். என்னோட பிரக்யா போலீஸ கூட்டிட்டு வந்துட்டு இருப்பா. எங்க ஓட பாக்குற நீ? என்ன விடு கிழவி. இப்ப நான் உன்னை விட்டுட்டேனா என் அபிய கொல்றதுக்கு நீ மறுபடியும் முயற்சி பண்ணுவ. சொன்னா கேளு, இல்ல நான் உன்னை கொன்னுடுவேன் கிழவி. நான் உன்னை விட மாட்டேன். உன்னை நான் சுட்டுருவேன். என்ன விடுங்க பாட்டி. இல்ல பாட்டி, பாட்டி ப்ளீஸ். பாட்டி என்ன இது? பாட்டி ப்ளீஸ் என்ன பாருங்க பாட்டி. நம்ம கணக்கு நான் இப்போ தேத்திட்டேன். ஆமாமா. இல்ல இல்ல, நீ என்னோட அபிய நிறைய தடவை காப்பாத்தி இருக்க. இன்னைக்கு காப்பாத்திட்டேன். இல்ல இல்ல பாட்டி, உங்களுக்கு எதுவும் ஆகாது. என்ன சித்தி சொல்லுங்க. பாட்டி ஏய், பாட்டி எங்க இருக்காங்க? எப்படி இருக்காங்க இப்போ? ஏன் வாயை மூடிட்டு இருக்க? என் அண்ணனுக்கு பதில் சொல்லு. அந்த சிமோனிகா பின்னாடி போய் அவளை பிடிச்சு ஹீரோயின் ஆயிடலான்னு நினைச்ச இல்ல? என்னமோ பெருசா சாதிச்சிடலான்னு நினைச்சல? உன்னோட இந்த திமிரால தான் இன்னைக்கு பாட்டிக்கு இப்படி ஆகி ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்காங்கன்னு சொல்லு. என்னாச்சு பாட்டிக்கு? அண்ணா, சிமோனிகா வந்து பாட்டிய ஷூட் பண்ணிட்டானா? அண்ணா, சிஸ்டர் சிஸ்டர் பாட்டி எப்படி இருக்காங்க? நான் உங்களை பார்க்கலாமா? ஆபரேஷன் போயிட்டு இருக்கு சார். டாக்டர் புல்லட் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்களுக்கு பிளட் தேவைப்படுது. உங்களை யாருக்காவது பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ் இருக்கா? ஏபி என்னோடது. நான் பிளட் கொடுக்கறேன். அப்பனா நீங்க என் கூட வாங்க. எவ்வளவு தடவை சொன்னேன் கவனமா போய் விளையாடுன்னு. நான் சொல்றத கேட்கவே மாட்டியா நீ? இப்ப பாரு, அடிபட்டுச்சுல்ல. வலிக்குதாப்பா? ரொம்ப வலிக்குதா? ஐயோ, நான் திட்டேனே. சரியா போயிடும்பா.
ஆ? டாக்டர் சார் பெரியமாக்கு ஒண்ணும் இல்ல. எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. டாக்டர் பாட்டி எப்படி இருக்காங்க? அவங்க அவங்க நல்லா தானே இருக்காங்க. அவங்கள நான் பார்க்கலாமா? ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை நான் அவங்கள பார்க்கறேன். என்ன பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சரியிடும் டாக்டர். ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை பார்க்க பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். ஐம் சாரி. உங்களோட பாட்டி இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. இவங்க பாட்டியை காப்பாத்த இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க நீங்க ப்ளீஸ் உங்க வேலையை பாருங்க. நான் இங்கே தான் இருக்கேன். எங்க பாட்டிக்கு சரியா படுறதும் நான் வெளியே போயிடுறேன். ப்ராமிஸ். அந்த டாக்டர் தெரியாம தப்பான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. தெரியாம பேசிட்டாரு. ஏய் சிஸ்டர், என்ன பண்றீங்க? கையாடுங்க. சார் இவங்க இப்ப உயிரோட இல்ல சார். உங்க பைத்தியமா பிடிச்சிருக்கு. பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. பாட்டி, ஏய் பாட்டி, அபி வந்திருக்கேன் பாட்டி. ப்ளீஸ் நீங்க கண்ணை திறந்து பாருங்க பாட்டி. பாட்டி ப்ளீஸ், இப்படி கண்ணை மூடிக்கிட்டு இறந்து போன மாதிரி நடிக்காதீங்க பாட்டி. எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுல இதே மாதிரி தான் நடிச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ப்ளீஸ் இந்த மாதிரி விளையாடாதீங்க பாட்டி. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. என்னால முடியாது பாட்டி. அழ வைக்காதீங்க பாட்டி. என்னால இருக்க முடியாது பாட்டி. எனக்கு பயமா இருக்கு பாட்டி. ப்ளீஸ் கண்ணை திறங்க. இப்ப உனக்கு சந்தோஷமா சொல்லு? உனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா? என் பாட்டி அநியாயமா கொன்னுட்டியே, அழற மாதிரி நடிக்கிறியா? உள்ளுக்குள்ள என் பாட்டிய கொன்னுட்டோன்னு சந்தோஷத்துல இருக்க நீ. அப்படியே உன் மனசு இப்ப நிம்மதியில இருக்கும். ஏன்னா என் பாட்டி செத்து போய் உள்ள இருக்காங்க. ஆலியா, என்னாலயா? ஆமா, உன்னாலதான் செத்தாங்க. ஒருவேளை நீ சிமோனிகாவோட போன் எடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்காது பிரக்யா. நடந்தே இருக்காது. அண்ணன் தான் உன்கிட்ட வெளியில போக கூடாதுன்னு சொன்னானா இல்லையா? என்ன நடந்தாலும் வெளியில போக கூடாதுன்னு சொன்னா இல்ல. ஆனா நீ உனக்கு தோணினதை தான் பண்ணணும்னு நினைச்ச. அதனாலதான் அவளை பார்க்க போயிருக்க. நீ அந்த போனை எடுக்காம இருந்திருந்தா இல்ல வேற யாரையாவது நீ கூப்பிட்டுருக்கலாம்ல. போலீஸ் கூப்பிட்டுருக்கலாம், இல்ல என் அண்ணனை, இல்ல பிரபாவை கூப்பிட்டுருக்கலாம். பிரபா தான் நீ என்ன சொன்னாலும் கேட்பானே. அப்படி இருக்கும்போது பிரபாக்கு போன் பண்ணி அவனை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே. இவ்வளவு பேர் இருக்கும்போது ஒருத்தரோட ஹெல்ப்பையும் கேட்காம தனியா போன. உன்னை காப்பாத்துறதுக்காக என் பாட்டி உன் பின்னாடியே வந்திருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு என் பாட்டி. இவ சொல்றது கரெக்ட் தான். வெளியே போகாதன்னு நான் உங்ககிட்ட சொன்னல. என்கிட்ட என்ன சத்தியம் பண்ண? சிமோனிகாவை தேடிக்கிட்டு போக மாட்டேன்னு சொன்னல. அவ போன் பண்ண எடுக்க மாட்டேன்னு சொன்னல. இல்லங்க, சிமோனிகா எனக்கு போன் பண்ணல. அது வந்து அப்புறம் எதுக்கு எடுத்த? எதுக்கு அந்த போனை எடுத்த? சொன்னல போகாதன்னு. நீ போகாம இருந்திருந்தா பாட்டி போகாம இருந்திருப்பாங்கல்ல. சாரிங்க, எனக்கு சாரியா? இதுக்கு நீ சாரியா சொல்ற? பாட்டிய கொன்னுட்டு நீ எனக்கு சாரி சொல்றியா? நான் பாட்டியை கொன்னுட்டேனா? நீ தான் என் பாட்டிய கொன்னு இருக்க.
நீ இருக்கேங்கிற நம்பிக்கையில தானே நான் பாட்டியை விட்டுட்டு போனேன். இப்போ அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே. நீங்க வச்சு தொடாத. என் மேல கைய வைக்காத. டோன்ட் டச் மீ. என்னையோ என் பாட்டியவோ நீ தொடக்கூடாது. நீ எனக்கு பண்ண சத்தியத்தை மட்டும் இல்ல, என் நம்பிக்கையும் உடைச்சிருக்க. எல்லாரையும் விட நான் உன் மேலதான் அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன்னா உன்னதான் என் பாட்டி அதிகமா நம்புனாங்க. நீ சரியான பிடிவாதக்காரி, திமிரு பிடிச்சவனே. இன்னைக்கு உன்னாலதான் என் பாட்டி என் கூட இல்லாம போயிட்டாங்க. யாருக்கா இருந்தாலும் அவன் பண்ற தப்புக்கு தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனா நீ பண்ற தப்புக்கு நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு பாட்டியை இழந்துட்டேன். என் பாட்டியை கொண்டது சிமோனிகா இல்ல, நீ தான் கொண்டு இருக்க. நுண்ணாலதான் என் பாட்டி செத்தாங்க. உண்மையில அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க, உன்னை எவ்வளவு நம்பினாங்க. அவங்க இங்க பாருங்க, எனக்கு எல்லாமே தெரியாது. உன்னாலதான் நடந்திருக்கு. உனக்கு எல்லாமே தெரியும். வெளியே போனா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும். நான் உன்கிட்ட போக வேண்டாம்னு சொன்ன, இருந்தாலும் நீ போயிருக்க. போனியா இல்லையா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என் ஃபேமிலிய எதுவும் நெருங்க விடாம பாத்துக்கொண்டு சொன்னா இல்லையா? ஆனா நெருக்கமா இருந்த என் பாட்டிய என் ஃபேமிலிக்கு நீ தூரமாக்கிட்ட. ஒவ்வொரு தடவையும் எதுவும் யோசிக்காம உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண. நான் என் ஃபேமிலியே எதிர்த்தேன். என் தங்கச்சியை தூரமா வச்சு அவளை நான் எதிரியா பார்த்தேன். ஆனா உன்னை என் கூடயே வச்சிருந்தேன். அவ சொன்னா, கத்தி கத்தி சொன்னா, இந்த குடும்பத்துக்கு நீ என்னவா இருந்தாலும் நீ வெளியேறது வந்தவன்னு சொன்னா. ஆனா நான் தான் கேட்கல. அவன் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னால நான் கண்டிப்பா என்னோட ஆளுங்களை இழந்துருவேன்னு சொன்னா. எனக்கு அது உண்மை ஆயிடுச்சுல. என்னோட பாட்டியை நான் இழந்துட்டேன். என் உயிரை என்கிட்ட பிரிச்சுட்டு. ஐயோ, உன்னோட நான் இந்த உறவை கடைபிடிக்கிறதுக்காக என்னோட எல்லா உறவுக்கும் காரணமான முக்கியமான உறவை இழந்துட்டு நிக்கிறேன். என் அம்மா அப்பா இறந்து போனப்ப கூட நான் அனாதை ஆகல தெரியுமா? ஆனா இன்னைக்கு என்ன அனாதை ஆக்கிட்ட. என் பாட்டி தான் என்னோட உலகமே. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்குன்னா அதுக்கு என் பாட்டி தான் காரணம். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு என் பாட்டியோட ஆசீர்வாதம் தான் காரணம். ஆனா நீ அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாம பண்ணிட்ட. இன்னைக்கு என்கிட்ட இருக்கிறது பாட்டியோட ஆசீர்வாதம் இல்ல, அது உன்னோட சாபம். இது எனக்கு தேவையா? எனக்கு எப்பெல்லாம் கவலையா இருந்தாலும், நான் கஷ்டத்துல இருந்தாலும் என் பாட்டியோட மடியில தலைய வச்சு நிம்மதியா தூங்கிடுவேன். உடனே எனக்கு மன நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அவங்க என் தலைமையில கை வச்சா போதும், எனக்கு உடனே தூக்கம் வந்துடும். நீ என்னோட சந்தோஷத்தை, என்னோட நிம்மதிய என்கிட்ட இருந்து புடிங்கிட்ட. என் பாட்டி உன்னை என் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீ அவங்கள இந்த உலகத்திலேயே எல்லாமே பண்ணிட்ட. அப்போ ஆலியா சொன்னது கரெக்ட் தான். நீ இந்த வீட்டோட துளசி இல்ல, நீ இந்த வீட்டுக்கு பிடிச்ச தரித்திரம், எனக்கு பிடிச்ச சனி. நீ போதும், இதுக்கு மேல முடியாது. யாரால நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துப்போம். இன்னைக்கு அவங்களே இல்லாதப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இன்னில இருந்து எனக்கும் உனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறந்துருச்சு. இந்த நாளுக்கு அப்புறம் எல்லா வருஷமும் என் பாட்டிக்காகவும் நம்ம உறவுக்காகவும் சேர்த்து திதி வைப்பேன். நான் உன் பேரை ஞாபகம் வச்சுப்பேன். ஆனா நமக்குள்ள இருந்த உறவை நான் மறந்துடுவேன். நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருந்த உறவை நீயும் மறந்துடு. நாம ரெண்டு பேருமே
ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சோங்கிறத மறந்துட்டா நல்லது. உன்னை நான் முதல் தடவை பார்த்தப்பவே எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. உன்னை நான் எண்ணில இருந்து காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து எனக்கு தர்தரம் பிடிச்சுக்கிச்சு. உன்னை காதலிச்சு நான் தானே தப்பு பண்ணேன். ஆனா அதுக்கான தண்டனைய நீ அனுபவிக்க போற. எப்படி நான் வாழ்நாள் பூரா என் பாட்டியை நினைச்சு அழப் போறேனோ அதே மாதிரி நீயும் அழணும். என்ன நினைச்சு அழணும். ஏன்னா ஏன் கூட இருக்கிறதுக்கு இனிமே உனக்கு அருகதையே கிடையாது. எங்க வீட்டுல உனக்கு இனிமே இடம் கிடையாது பிரக்யா. என் மனசுலயும் கூட இடம் கிடையாது. இதுவரைக்கும் என் மனசுல உனக்காக இருந்த காதலை நான் அழிச்சிட்டேன். உன் மேல இனி இரக்கமும் படமாட்டேன். இங்க இருந்து போயிடு. தயவு செஞ்சு போயிடு. நான் பொறுமையா சொல்லும் போதே இங்க இருந்து போயிடு. இங்க இருந்து போ. நான் உன்னை ஏதாவது பண்றதுக்குள்ள get out. Out. Get out. I said get out. பாட்டியோட சேர்த்து இனிமே பிரக்யா கூட செத்துட்டான்னு எல்லாரும் நினைச்சுக்கங்க. இன்னில இருந்து எனக்கும் உனக்கும் இருக்கிற எல்லா உறவும் அறந்துருச்சு. ஆனா இன்னைக்கு என்ன அனாதை ஆக்கிட்ட. நாம ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் காதலிச்சோங்கிறத மறந்துட்டா நல்லது. என் பாட்டி உன்னை என் உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீ அவங்கள இந்த உலகத்திலேயே எல்லாமே பண்ணிட்ட. உன்னை நான் எண்ணில இருந்து காதலிக்க ஆரம்பிச்சேனோ அன்னில இருந்து எனக்கு தர்தரம் பிடிச்சுக்கிச்சு. என்னால தானே நீங்க அவரை விட்டுட்டு போயிட்டீங்க பாட்டி. இப்ப அந்த கணக்கை தீர்த்துறேன். நானும் உங்ககிட்ட வந்துடுறேன். டார்லிங், நீ என்னோட ஜாக்கெட்டையும் எடுத்து வைக்கல. என்னால ஜாக்கெட்டை சூஸ் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. பெரியமா இல்லாம உங்களால ஒரு வேலை கூட செய்ய முடியாதுல. யார் சொன்னா? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வேலை தான், காலையிலே கத்துறது. ஆக்சுவலி யூ நோ வாட், எனக்காக நான் ஜாக்கெட் செலக்ட் பண்றது என் லைஃப்ல இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இட்ஸ் வெரி சிம்பிள். அவ்வளோ சிம்பிள்னா நீ எடுத்து கூட பார்க்கலாம். கம் ஆன். ஆனிவர்சரி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா காஸ்டியூம் ராக்கிங்கா இருக்கணும், ரைட்? ஆனிவர்சரியா? பெரியப்பா மறந்துட்டீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க மறந்துகிட்டே இருக்கீங்க. எல்லாரும் பார்ட்டிக்கு தயாரிட்டு இருக்காங்க. அத பார்த்துமா உங்களுக்கு ஞாபகம் வரல? இருங்க, நான் இந்த விஷயத்தை போய் பெரியம்மா கிட்ட சொல்றேன். இரு, எங்க போற? ஏன் என்ன மாட்டி விடுற? என்ன மாட்டி விட போறியா? என்ன பண்றீங்க பெரியப்பா? என்ன விடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேணாம். ரிக்வெஸ்ட்லாம் பண்ணாதீங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்ணலடா, நான் உன்ன மிரட்டுறேன். எனக்கு ஆனிவர்சரி ஞாபகம் இல்லைங்கிற விஷயத்த நீ பெரியம்மா கிட்ட சொன்னேன்னு வெய், அப்புறம் நான் கூட சொல்லிடுவேன். என்ன சொல்லுவீங்க? உங்க மம்மி கிட்ட. அதான் என்ன? நேத்து ராத்திரி நீ கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருந்தல, அது எங்க மம்மி கிட்ட கேட்டுதான் பார்த்தேன். நான் சின்ன பையன், அவங்க என்ன சொன்னாலும் நான் வாங்கிப்பேன். ஆனா உங்க நிலைமை என்ன ஆகும்? என்ன திட்டுற அளவுக்கு இந்த வீட்ல யாரும் இல்ல கண்ணா. கொஞ்ச நேரத்துல அதுவும் தெரிஞ்சிரும். பெரியம்மாவோட ஜால்ரா. டபுள் டெக்கர் சாக்லேட் வாங்கி தரேன், வேணும்னா ட்ரிபிள் டெக்கர் கூட வாங்கி தரேன். இப்போ நீ பெரியம்மாக்கு சொல்ல மாட்டல? எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து சமாதானப்படுத்தலாம்னு பாக்குறீங்களா? சரி ஓகேடாப்பா, உனக்கு என்ன வேணும்னு நீ சொல்லிடு. ரிமோட் கண்ட்ரோல் பிளேன், நம்ம ஏர்போர்ட் டாய் ஷாப்ல பார்த்தோம்ல அது. ஓகே வாங்கி தரேன், கண்டிப்பா நான் உனக்கு அதை வாங்கி தரேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.
இப்போ நீ உன் பெரியம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டல? இல்ல சொல்ல மாட்டேன். இத நான் உங்ககிட்ட சொன்னா வருத்தப்படுவாங்க. மத்தவங்க வருத்தப்படுற மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஏய் 1 செகண்ட். அப்படின்னா நீ பெரியம்மா கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னு நினைக்கலையா? அடப்பாவே, என்ன ஏமாத்திட்டியா? உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் பெரியப்பா. நீ உன் பெரியம்மா பக்கமா இல்ல ஏன் பக்கமா? பிளேன் வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க டீம், இல்லனா பெரியம்மா டீம். நீ எனக்கு மேல இருக்கேடா. ஆனா ப்ராமிஸை பிரேக் பண்ணாதீங்க. உங்க ஆனிவர்சரி சந்தோஷத்துல என் பிளேனை மறந்துடாதீங்க. இல்ல, மறக்க மாட்டேன். ப்ராமிஸ்? பக்கா ப்ராமிஸ்டா. சரி போ. அப்புறம் ஒரு விஷயம், பேக் டோர் வழியா போங்க. லிவிங் ரூம்ல பெரியம்மா டெக்கரேஷன் பண்றாங்க. இந்த எல்லா லேம்ப் ஷேட்ஸும் அவுடேட்டட். இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாம் நல்லா தானே இருக்கு. இல்ல வாங்க ஃப்ளவர்ஸை பாப்போம். என்ன இதெல்லாம்? வேட்டியே ஃப்ளவர் ஷாப்பா மாத்திட்டாங்க. இதே எல்லோ பூவா? இதுதானே லாஸ்ட் பார்ட்டிலயும் யூஸ் பண்ணோம். இந்த பார்ட்டிக்கு இது வேண்டாம். எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருந்தா மட்டும் போதாது ஆண்டி. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. சோ எல்லாமே ஸ்பெஷலா தான் இருக்கணும். பர்ஃபெக்ட். A கிளாஸ். அவர் வெளியில வந்து டெக்கரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்.